சின்ன மருமக சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் செய்து ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. சாமிக்கு பூஜை எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பூஜை செய்யற பூசாரிக்கு கருப்பசாமி வந்து இறங்குறாங்க. தம்பதியா நின்று குழந்தைங்களுக்கு பூஜை பண்ணி குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் வர வைக்கணும். அதை விட்டுட்டு தனித்தனியா எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னதும் உடனே ஈஸ்வரி, ஐஷு போமா போ, தம்பதியா நிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. தமிழ் தான் இப்ப சேதுவோட மனைவி கிடையாது, நீ தானே சேதுவோட மனைவி, அப்ப நீ போய் நில்லு போ ஐஷு போன்னு சொல்றாங்க. உடனே மோகனாவும், ஆமா ஈஸ்வரி சொல்றது சரிதானே, எப்ப தமிழ் சேது கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சாலோ அப்பவே வந்து சேதுக்கு தமிழுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப சேது கட்டின தாலியை நீ தானே சுமந்துட்டு இருக்க, அப்ப நீ தான் வந்து சேதுவோட மனைவியா நிக்கணும், நீ போன்னு சொல்லிட்டு மோகனம் சொன்னதும் உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர சந்தோஷமா போயிட்டு பக்கத்துல நிக்கிறாங்க. உடனே அம்மாச்சி நினைக்கிறாங்க, என்ன கொடுமை இது, என்ன கரிகாலன்னு தெரியல, எதுக்காக மோகனாலும் இப்படி சேர்ந்து மாறிட்டாலும் தெரியலன்னு சொல்லிட்டு கோபத்துல இருக்காங்க. தம்பதியா நின்றுட்டாங்க. சாமி எங்களுக்கு அருள் வாக்கு கொடுங்க, வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, மனசு நிம்மதிங்கிறது இல்லாம இருக்கு, தம்பதியா நின்றுட்டு இருக்க இவங்க சந்தோஷமா வாழணும், அதுக்கு அருள் வாக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட வந்து ராஜாங்கம் கேக்குறாங்க. உடனே சாமி வந்து, நான் தம்பதியா நிக்க சொன்னேன்னு தவிர இப்ப வரைக்கும் தம்பதியா நீங்க யாருமே நிக்கலையான்னு சொல்லி கேக்குறாங்க. சாமி, சேதுவோட மனைவி இப்போ ஐஸ்வர்யா தான், ஐஸ்வர்யோட புருஷன் சேது தான், இவங்க ரெண்டு பேரும் தம்பதியா தானே நின்றுட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட வந்து நீங்க உங்க விளையாட்ட காட்டுறீங்க, சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டாத போது எப்படி ஐஸ்வர்யா மனைவி ஆகுவான்னு சொல்லி சாமி சொல்லுது. இதை கேட்டதும் சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சாமி அப்படியே எல்லா உண்மையும் சொல்லுதே, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பதட்டம் ஆகுறாங்க. என்ன சாமி என்ன சொல்றீங்க, இது எல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, இதுக்காக தான் இவங்க இருக்கிற இடத்துக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சோம். ஐஷோ இவங்க சொல்றதெல்லாம் பெருசு எடுத்துக்க வேண்டாம், வா நம்ம போகலாம்னு சொன்னதும் இன்னும் சாமி பயங்கர உக்கிரமாயிட்டு, என்ன நீங்க பண்ண சதியில இருந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தப்பிக்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு சாமி கேக்குது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சித்ரா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஈஸ்வரி சித்ராவால உண்மை வெளி வருமாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.